வணக்கம் ஸ்ரீனி டெய்லர். எப்பவுமே ரெடிமேட் ப்ளவுஸ் நெக் அகலம் அதிகமா தான் இருக்கும். இதுல ஒரு 6 இன்ச் இருக்கு. இத நம்ம 1 இன்ச் கம்மி பண்ண போறோம். இப்படி கரெக்ட்டா சமமா 2ஆ மடிச்சு வச்சுட்டு, இதே போல பின் குத்திடுங்க. சென்டர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே இதே போல கிராஸா கோடு போட்டுட்டு, கோடு போட்ட இடத்துலோடி தையல் போட்டா நமக்கு நெக் அகலம் வந்து 1 இன்ச் கம்மியாயிரும். அப்புறமா நம்ம கரெக்ட்டா கட் பண்ணி வச்சிருக்க லைனிங் கிளாத்த எடுத்து, அதுக்கு மேல ஆரி ஒர்க் கிளாத்த போட்டு சென்டரும் சமமா வச்சு ஒரு பின் குத்திக்கணும். அடிப்பக்கமும் மறக்காம சென்டர மார்க் பண்ணி பின் குத்திக்கணும். அப்பதான் பேக் நெக் ஷேப் மாறாம கரெக்ட்டா வரும். அதுக்கப்புறமா ஜரி லைன ஒட்டி ஒரு பாயிண்ட் தள்ளி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். அப்படி ஒரு பாயிண்ட் தள்ளி தையல் போட்டு எடுத்துக்கிட்டா தான் நம்ம திருப்பும்போது கரெக்ட்டா ஜரி லைன் நமக்கு தெரியும். ஜரி லைன ஒட்டியே நம்ம தையல் போட்டா திருப்பும்போது ஜரி லைன் லைட்டா உள்ள போயிடும். லைனிங் பக்கமா ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்க பார்த்தா நெக் மேல ஒடுங்கி கீழ அகலமா இருக்கும். நம்ம வேர் பண்ணும்போது மேல் நெக் கொஞ்சம் அகலமாயி பார்க்க அழகா தெரியும்.